இன்று இருதரப்பு போர்வழிகள் அறிவிக்கப்பட்டது. அதாவது தெளிவா சொல்லணும்னா, எனக்கும் இந்த கொத்தரங்காய்க்கும் இது 2வது போர்வழி ஆரம்பிக்குது இன்னைக்கு. நம்ம வீட்டு கொத்தரங்காய் செடியோட அறுவடை பார்த்தீங்கன்னா, அது 2வது ட்ரிப்பு. ஒவ்வொரு செடியிலயும் பார்த்தீங்கன்னா 2, 3 காய் இருக்கு. ஒவ்வொரு செடி பொறுத்து மாறுது. 2, 3 காய், 4, 5 காயின்னு மாறுது. அட என்னடா இது நம்மளே சுத்தி சுத்தி அடிக்குது அப்படிங்கிற மாரி நான் மார்க்கெட் போனா கூட கொத்தரங்காய் வாங்க மாட்டேங்க. அது என்ன நேரமோ என்னான்ட்டு தெரியல. கடைசியா நம்ம வீட்லயே போட்டு நாமளே அறுவடை செஞ்சு நாமளே சாப்பிடுற மாரி இருக்கு. அட நானும் கொத்தரங்காய் செடியும் பார்த்தீங்களா, எங்களுக்கே தெரியாது. நாங்க 2 பேரும் டீலிங் போட்டுக்கிட்டோம் போல. உனக்கு பாதி காய், எனக்கு பாதி காயின்ட்டு. அட உடைக்கும் போதே பார்த்தீங்களா, செடியிலே பாதி காய் நின்னுச்சு. என் கையில பாதி காய் வந்துருச்சு. அட எங்க வீட்டுக்காரர் நான் காய் பறிக்கிறத பார்த்துட்டு, நீ பொறுப்பா காய் பறிப்பேன்னு பொறுப்பு உன்கிட்ட குடுத்தா, நீ உள்ளதும் போச்சு நொல்லக்கணங்கிற மாரி அரக்காய் செடிக்கும் அரக்காய் நமக்குமா பறிச்சிட்டு இருக்கிற அப்படின்ட்டு எங்க வீட்டுக்காரே காய் பறிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த கொத்தரங்காய் பார்க்குறப்பே தெரியும் உங்களுக்கு. காய் பார்த்தீங்களா, காம்போடு பறிக்காத பாதி பாதியா உடச்சு உடச்சு பறிச்சு வச்சிட்டேன் நானு. ஒரு காய் 2 காய் இல்லைங்க, இருக்குங்க ஒரு 10 காய்க்கு மேலே இருக்கும். அப்படி பறிச்சு வச்சிட்டேன் நானு. இந்த பூஞ்செடிங்க, காய்கறி செடிங்கலாம் பார்த்தீங்களா, ஆடு மாடு சாப்பிட்றதுன்ட்டு மாட்டு சாணம் கரைச்சி லைட்டாக தெளிச்சு விட்டுருக்கேன். இந்த பூச்சி மருந்து அதெல்லாம் எதுவும் வேணான்ட்டு. இந்த ஆடு மாடு சாப்பிடாத இருக்க ஏதாச்சும் ஐடியா ஏதாச்சும் தெரிஞ்சு அப்படியே சொல்லிருங்க.